welcome the Rockstar DMC! சார் 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 தம்பி என்ன எங்க போறீங்க? கல்யாண பொண்ணு ரூமுக்கு. ஏன் அங்க போகாதீங்க. ஏன் போக கூடாது? சார் அங்க பாருங்க சார், மாப்பிள்ள பொண்ணு கூட தனியா ஏதோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கிறாரு. சரிப்பா. சார் சொல்லுங்க சார், சொல்லுங்க, பேசுங்க பேசுங்க. தம்பி சார் ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்கேன். வாசு சார் தயங்கிட்டே இருக்கிறாரு. எனக்கு அவங்க கிட்ட பேசுறதுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்ல. நான் போய் அவர் என்ன சொல்ல நினைக்கிறாரோ அது வினோதினி கிட்ட சொல்லிட்டு வந்துட்டுமா? சார் அவரு என்ன சொல்ல போறான்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. தெரியாம எப்படி நீங்க போய் சொல்லுவீங்க? வாசு சார் கிட்ட கேட்டது அப்படியே சொல்லிட்டு வந்துடுறேன். ஐயோ அத நான் சொல்ல மாட்டேனா சார்? அப்ப நீ சொல்லு வா. ஐயோ அது நான் சொல்லக்கூடாது சார். நான் போய் சொல்றேங்கிறேன். ஐயோ சார் அதை நீங்களும் சொல்லக்கூடாது, நானும் சொல்லக்கூடாது சார். அது அவர் தான் சார் சொல்லணும். ஏதோ சொல்லணும்னு வந்தீங்க, சொல்லுங்க. நீங்க இப்ப இருக்கிற மனநிலையில கேக்குறது தப்புதான். ஆனா இது இப்ப கேட்டதா சரியா இருக்கும், உங்களுக்கும் நல்லதா இருக்கும். ஐயோ சூப்பர் சார், சொல்றாரு பாருங்க, சொல்றாரு. அது ஒண்ணு இல்ல, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட போலாமான்னு கேட்டேன். என்ன சார் சொன்னதுக்கு வினோதினி மேடம் தெரிந்து பதிலே இல்ல, கோபமா பாக்குற மாதிரி இருக்கு. வினோதினி கோவப்படுற மாதிரி சார் ஏதோ சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். இதுக்கு தான் நான் போய் கேட்டு அவங்க கிட்ட சொல்றேன்னு சொன்னேன். ஏன்னா அவங்க மனசு தெரிஞ்சு எனக்கு தான் பேச தெரியும். சார் கொஞ்சம் பொறுமையா இருக்கு சார். இல்ல நடந்ததை நினைச்சுக்கிட்டே இருந்தா மனசுல அழுத்தம் அதிகமாயிட்டே இருக்கும். அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வரணும். நல்லா சாப்பிட்டா மனசு கொஞ்சம் மாறுன்னு சொல்லுவாங்க. சார் விடாம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. என்ன சொல்றாரு? அது அது அவரே வந்து சொல்லுவார் சார். நீங்க இப்படியே இருந்தா எப்படி? சொல்லுங்க, சாப்பிட போலாமா? உங்களுக்காக இல்லைனாலும் பசங்களுக்காக பாருங்க. அவங்கெல்லாம் அப்பவே பசிக்குதுன்னு சொன்னாங்க. நீங்க சாப்பிட வரலனா பசங்க சாப்பிட மாட்டாங்க. பசங்க சாப்பிடலனா உங்க அத்தை சாப்பிட மாட்டாங்க. உங்க சின்ன சம்மதத்துல தான் மத்தவங்க சந்தோஷம் இருக்கு. சாப்பிட வரீங்களா? சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷமா இருப்பாங்க. சார் சொல்லி முடிச்சிட்டாரு. இப்ப அவங்க தான் பதில் சொல்லணும். என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல, கேப்போம். சரி வாங்க. எஸ் எஸ் சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாருங்கிறது புரியவே இல்லையே. சார் இப்ப இப்ப வருவாங்க பாருங்க, அப்ப அப்ப சொல்லிடுவாரு. வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். சார் வேலு சார், நீங்க ஒரு வழியா நீங்க சொல்லணும்னு நினைச்ச விஷயத்தை சொல்லிட்டீங்க சார். வேலு நீங்க ஐயோ சார், நீங்க எதுவுமே சொல்லாதீங்க சார். நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன் சார், அவங்க கிட்ட பேசிக்கிறேன். ஏங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ஒரு வழியா சார் மனசுல நினைச்சதை உங்கள்கிட்ட சொல்லிட்டாரு. நீங்களும் மறுக்காம சரி அப்படின்ட்டீங்க. ஐயோ இப்பதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். பின்னிட்டீங்க சார். நான் தான் சார் கிட்ட எதுக்கு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்க சார்னு சொன்னேன். நீங்க சொன்னா கண்டிப்பா இவங்க சரின்னு தான் சொல்லுவாங்கன்னு சொன்னேன். உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எதுக்குங்க இதுக்கெல்லாம் நன்றி சொல்றீங்க? நானும் முதல்ல வேண்டான்னு சொல்லலாம் தான் நினைச்சேன். அப்புறம் பசங்க அத்தைய நினைச்சு பார்த்தேன். இவர் சொல்றதா சரின்னு பட்டுச்சு. அதான் சம்மதம் சொல்லிட்டேன். எது எப்படியோ நீங்க சம்மதம் சொல்லிட்டீங்களா, அது போதும். அப்புறம்
நீங்க போங்க, நான் சார் கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன். பேசிட்டு அமுச்சு வச்சிடறேன். தம்பி சார் இங்க என்ன நடக்குது எனக்கு புரியவே இல்ல. இப்ப புரியும் பாருங்க. சார் வேலு. அசத்திட்டீங்க. சார் சும்மா விடுங்க சார். வேலு. சார், சார், இருங்க